ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹானா ஸ்டைல்ஸ். ஸோ ஃபைனலி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து யூடியூப் சேனல் எப்படியாச்சும் ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலி நான் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். நிறையா நாள் ப்ரோகாஸ்டினேட் பண்ணி ஃபைனலாக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி நிறையா டைம் நினச்சிருக்கேன், ஓகே நம்மளும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம பிடிச்சதெல்லாம் பேசணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். பட் வந்துட்டு ஐயோ யாராவது பார்த்தா சிரிச்சிருவாங்களோ, நம்ம வந்து கரெக்டாக பேச மாட்டோமோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். சரி ஓகே இன்னொரு நாள் ஆரம்பிப்போம், ஓகே நல்ல லைட்டிங் வந்துச்சுன்னா, நல்ல ஒரு லைட் செட்டிங் இருந்துச்சுன்னா ஆரம்பிக்கலாம், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு மைக் இருக்கணும் அப்படின்ட்டு இது வந்து ஆரம்பிக்கலாம் அது வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, கடைசியில் என் மரமண்டைக்கு ஏறிடுச்சு. அதாவது என்னென்னா, அது வந்து நம்மளை தேடி வராது, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடணும். அப்படியே போகிற போக்கில் வந்து அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா வரும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. எதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அதுக்குன்னு பேசுறது பிடிக்குன்றதுனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஓகேவா? நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். என்கிட்ட யாராவது வந்து பேசினாங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அவங்கள்ட்ட பேசுவேன். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவர்ட் நான். ஸோ பேசிக்கலி எனக்குன்னு இருக்கிறது ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் தான். அவங்க கூட தான் எங்கே சுற்றுறதுனாலும் சுற்றுறது அந்த மாதிரி தான். ஸோ பெருசாக நான் எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, பட் பேசினா நல்லா பேசுவேன், அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம். ஆனால் நான் பேசுகிற கொஞ்சம் பேர்கிட்டையுமே எனக்கு வந்து நல்லா ஜாலியாக பேசுகிறது பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சதை அவங்கக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அதான் நம்பர் 1 பாயிண்ட், எனக்கு பேச பிடிக்கும். அதுவும் கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னையே வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறது, நான் வீடியோ எடுக்கிறது, எனக்கு வ்ளாக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய காலேஜ் டேஸ்லாம் ஃபுல்லாக நான் வந்து வ்ளாக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். லைக் வந்து எதுலேயும் போஸ்ட்லாம் பெருசாக பண்ணது கிடையாது, பட் வ்ளாக் பண்ணி நானே அதை பார்த்து சிரித்து அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப நிறையா பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அதுதான் வந்து செகண்ட் ரீசன். எனக்கு கேமரா முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலான்னா, சம்டைம்ஸ் வந்து லைக் ஸ்கின் கேர்னால் நான் வந்து பெருசாலாம் ஸ்கின் கேர் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்கின் கேர் நான் பண்ணுறது, சம் க்ரூமிங் வீடியோஸு. மேக்கப் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு மேக்கப் தெரியாது அவ்வளோவா. மேபி நான் கொஞ்சம் கற்றுக்குவேன் இதுக்கப்புறமே. கொஞ்சம் வந்து விளாக்ஸ் ஃபன்னாக இருக்க மாதிரி அந்த மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் காலேஜ் படிக்கிறப்பே நான் வந்து ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ எப்படி வந்து நான் ப்ளேஸ் ஆனேன் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸு. ஸோ உங்களுடைய கெரியர் ரிகார்டிங்கான, நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ வந்து மேபி நீங்கள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த பாத்தில் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆல்சோ ரிலேட்டட் டு கெரியர் அண்ட் எஜுகேஷன் அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அந்த மாதிரியான வீடியோஸும் என்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ஆப்வியஸ்லி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் கொடுப்பேன் நான் சொல்ல வரல, பட் ஒரு சில டிப்ஸ் நான் வந்து ஒரு சில விஷயம் கற்றுப்பேன் இல்லையா, அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி மேபி அது உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ், ஒரு லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரியான வீடியோஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி அந்த போல் எல்லாமே இருக்கும் என்னுடைய சேனலில். என்னுடைய ஜேர்னிஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனல் இல்லை, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுன்னு இருக்கலாம். ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் வந்து டான்ஸ் பண்ணணுன்னு இருக்கலாம் சில பேருக்கு, இல்லைனா மேக்கப் வீடியோஸ் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு அதெல்லாம் தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே ஆரம்பிங்க. என்கிட்டயுமே இப்போ ஐஃபோன் இல்லை, என்னுடைய ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபோனில் தான் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். லைட்டிங் கூட பெருசாக இல்லை, நேச்சுரல் லைட் தான். ஸோ ஒரு ஜன்னல் கிட்ட உட்காந்து நான் இப்போ வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்களுமே ஆரம்பிச்சிருங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்ற இதெல்லாம் எனக்கு நிஜமாகவே தோணலை. இப்போது எனக்கு இப்போதைக்கு தோன்றது இல்லைனா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை வந்து நான் சில பேருக்கு சொல்லலாம். மேபி அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் பேசுகிறது என்னுடைய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாமல் விட்டுறாதீங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இது வந்து நான் சின்ன வயசுலேயே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அப்போதுலேருந்தே ஒரு தாட், நம்ம எனக்காவது ஒரு நாள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் போகிறோம், அன்றைக்கி இந்த டைலாக் சொல்லியே தீர்றோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஃபைனலி சொல்லிட்டேன், ஓகேவா? இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், பட் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பிப்பா, ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் என்ன பார்ப்பீங்க.